விஜய் ஒரு நடிகராகவே இருக்கிறார். அதே மாரி அந்த கல்பாத்தி அவங்க திருமண ஃபங்ஷனுக்கு த்ரிஷாவோட போகிறாருன்னா, யாருமே கொஸ்டின்லாம் ரைஸ் பண்ண போறது கிடையாது. அது ஒரு நடிகையோட போறாரு. அவர் ஒரு நடிகன், நடிகையோட போறார் அப்படின்ட்டு கலந்து போயிடுவாங்க. இப்போ ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார். கரெக்ட்டா? அப்போ அவர் பல பேருக்கு முன்னுதாரணமா இருக்கணும். அதாவது குடும்பத்த காப்பாத்துறவன் தாங்க நாட்டுக்கு காவலாக நிக்க முடியும். தன்னுடைய குடும்பத்தில இருக்கிற மனைவி டிவோர்ஸ் கேஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அத யாரு லீக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது இப்போ பட்டவர்த்தனமா நமக்கு தெரிய வருது. சுச்சி என்ன சொன்னாங்கன்னா, கூடவே இருக்கிற அந்த மைக் பிடிச்ச ஒருத்தன் கத்திட்டு இருப்பானே, பேச்சாளர் ராஜ்மோகன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றது நம்ம அதை எடுத்துக்கிறோமோ இல்லையோ, பட் அது லீக் செய்யப்பட்டிருக்கு. இப்போ எல்லோரும் அதை பத்தி பேசியிருக்காங்க. அந்த பெண் பார்த்தீங்கன்னா 25 வருடங்கள் கூடவே வாழ்ந்து போட்டு ரொம்ப அற்புதமான ஒரு பெண். இப்படிதான் எல்லாரும் நம்மளே ஏன்னா விஜய் வந்து அந்த திருமணம் ஆகும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய வெற்றி படங்கள்லாம் வந்து நெறைய தோல்வி படங்கள்லாம் வரத் தொடங்கிய பருவம் தான். அதுக்கப்புறம் அவங்க எடுத்துக்கிட்டு வந்தாங்க இல்லையா? கூடவே இருந்தாங்க. ஏன்னா நீங்க அந்த பெரிய அமரகாவியம் மின்சார கண்ணாவெல்லாம் மறந்துட முடியுமா என்ன? திருமணம் ஆயிட்டு ரிலீஸ் ஆன முதல் படமே அதான். இப்படி இருக்கும்போது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு யாருடன் இணைத்து சர்ச்சையாகுதோ அவங்கள கூட்டிட்டு வர்றது, இது வந்து தைரியம் கிடையாதுங்க. இது வந்து கேவலப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. ரொம்ப தப்பா இருக்கு. ரொம்ப தப்பா இருக்கு. அதாவது இந்த மனிதனை வந்து நம்பி இவ்வளோ பேர் வந்து ஜாம்பீஸ் மாரி மாறிட்டு அங்க நின்னு குதிக்கிறாங்களே, அவங்கெல்லாம் இதுக்கும் முட்டு குடுப்பாங்களா? இல்ல எனக்கு தெரியவே இல்லங்க. சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. உன்னுடைய குடும்பத்த வச்சு வாழத் தெரியாதவன் நாட்டுக்கு என்னய்யா பண்ணுவான்? அந்த கேள்வி எழுமா எழாதா? சொல்லுங்க. இந்த மாரியான ஒரு நிகழ்வு. இப்ப இது வந்து உண்மையான படமா? ஏஐ சித்தரிச்சதா? ஏன்னா சில படங்கள்லாம் வரும். த்ரிஷா, விஜய்ன்னு வந்து இது வீடியோவே வந்துடுச்சு. அதுவும் ஒரு கல்யாண நிகழ்வுக்கு ரிசப்ஷனுக்கு வந்திருக்காங்க. உண்ம தானே இது? ஏன் இப்படி பண்ணார்?